செல்வி அம்மனையும் இந்த பெரியம்மன் சின்ன மனையும் கூட்டிக்கிட்டு ஆனாத ஜாமியும் என் கலிசரி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத ஜாமியும் என் முனியாண்டிய கூப்பிட்டா இறங்க எந்த குதிரடா இன்னைக்கு உனக்கு முடிச்சிருக்கு சொந்த குதிரை ஆளுயர விச்சருவா கருப்பு அட ஆளுயர விச்சருவா கருப்பா அசையாதுடா கீனாட்டி என் கருப்பை வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சரங்க என்று என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாற்று எப்படி குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீங்க ஆள் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி பொட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் ஆண்டி முனி நீ தாமதச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் இந்த காயாம்பட்டி இல்லை இல்லை நீ மகடி மட்டும் விளையாட எந்திரி ஒத்தக்காலு சப்பானி சப்பானியே அட ஒத்தக்காலு சப்பானி அப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா எப்போ அலறுதடா முட்டு எத்தி மரம் கருப்பு கூட வாடா ஹலோ 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 சார் ரெடி எல்லாம் ஷாட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா ஓகே சார் ஓகே சார் ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபானி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபானி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி பாண்டிய குமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி அம்மா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுவரம் தரே அம்மா வேண்டுவரம் தரே இன்னும் மனம் வல்லையோ ஜகஜனனி சுபவாணி ஜகஜனனி ஜனனி ஜகஜனனி பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா ஞான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேருக்கு
அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பாட வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. கணப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கணப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா.
உன் கோயில சுத்தி கணத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால் குடங்களை எடுத்து அந்த பாலைக்கு முகத்தை பாரு பாரு எம்மாடி முட்டைப்பால் உனக்கு தந்தா சுத்த மீன் படையில் வச்சா கட்டுக்கதிராளியே நீ காவு கட்டு நிற்கிறியே அம்மா பத்திரிங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளை மனமிறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல்லையே கொதிச்சு போட்டா சூடாத்த நீரே காளி நீ மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபமேத்தி கை விளக்கு போட்டு அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தான் அது என்று உன்னிடந்தான் வேண்டுவது உன்னிடந்தான் அடி சத்தியம் பண்ணு பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா உம்பு மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்செடுத்து புசு புசு குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சுமல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா உப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளை அம்மா நீ காப்பவளை கூட செஞ்சா கடவுளும் பொய்யாகி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா உழவிழி அம்மா நீ கூறபடி கேட்கலாமா அம்மா புருஷவரம் கேட்டீங்க ஒரு காலில் அவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு காலியில்லா வாழ்க்கை இங்கே கேளி அம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூ மட்டும் தந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடும் பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா முரண்டு பிடிக்காத முண்டைய கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கன ஊட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்தை நீ முக்கு முட்டை பிடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ உன் அக்கு ருசிக்க குடிச்ச பைசங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்தை எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கன ஊட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா ஆக்ஷன் கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி ஹலோ குத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு ரெட்டை அடிக்காத தம்பி இங்க நாடகம் தான் நல்லபடியா தொடங்கியாச்சு குத்து பார்க்க இந்த பகுதியில உள்ள குத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி லைட்டு என்னாச்சு நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா ஆமா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா சோத்துல தண்ணிய ஊத்துல ஆத்தாக்கா சோத்துல தனிய ஊத்துனியா ஆத்தாக்கா குத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை நல்லபடியா இருந்தாச்சு என்னத்தவா இலைய நொப்பமுண்ட ஆரம்பத்திலே ஏன்டா போட்டு பாடாப்படுத்துக்க இன்னைக்கெல்லாம் யாராவது இந்த இடியப்பம் மயிரெல்லாம் சொன்னேன்னு வைவேன் திராசக்கல்ல எடுத்துக்கிட்டு எரிஞ்சே வருவேன் இந்த இடியப்பம் தாங்க இந்த அங்கிட்டு இருக்க ஆளுகளுக்கெல்லாம் இடம் இல்லையாப்பு அப்போ நீங்கள் எல்லாம் 1 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு அங்கிட்டு போயிருங்க அடுத்த ஷிஃப்ட் மில்லு வேலைக்கு இங்கே வா பாண்டா வணக்கண்டா உள்ள பாண்டா கொடூரமா பாபா
லைன்ல சரியா இருக்கணும். அவன் பல்லு விளக்க மாட்டேன். எங்கடா இருக்கேன்? மேலூர்ல இருந்துறானா பாண்டா வர்றானா இன்னைக்கு அவனை காலி பண்ணிடுறா. அவன் எட்டு நான் சீரழிஞ்சது போதும்டா. லைட்டிங் தெரியுதா கேமராமேன்? தலையை வரணுமா இல்லை உள்ள ஒய் டான்ஸ் பாவாடைகளை வச்சு பாடவா? இங்க வர்ற ஆந்தைய இவன் அள்ளிட்டானா நத்திங்கர்னு அன்னை தந்தை நான் வணங்கி காயம்பட்டி அருமடல்ல வந்திருக்கும் பக்கத்தூர்ல இருந்து வந்திருக்கும் சபை வணங்கி காயம்பட்டி கிராமத்திலே என் கட்டழகி ஏன் பிளாக்ல சரக்கு ஓட்டுறியா? எது எப்படி வர்ற? கேமரால மண்டை ஓட்டுருமா? காயம்பட்டி கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு வடக்குவா செல்வியமே குடியிருக்கா குங்கும பொட்டழகி சாட்சாகி சபைகளை நான் வணங்கி காயம்பட்டி அருமையுள்ள சபையோர்களை நான் வணங்கி காயம்பட்டி கிராமத்தில் என் கட்டழகி பெரியம்மா சின்னமாட்டா நான் போய ஜாமிடா இந்த ஜாமி பாட்டேன் ஆண்ட ஜாமி எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ வரசிவானே உனக்கு வா செல்வி உனக்கு அழகு ஜடைய தோரணையிட அஞ்சு சட வரசிவரே உனக்கு அழகு சட தோரணமிட அஞ்சு சட வரசிவானே காயம்பட்டி மண்ணு பத்தியில பிறக்குதுடா இந்நேர மாநகர ஏ தங்கிருப்பது தல்லாகுள தண்டாகுளோ உனக்கு மதுரையில எப்ப பாண்டி முனியே உனக்கு மதுரையில அலங்காரமா மானாமதுரை பிச்சை காட்டுல சேவா கட்டாமட பாண்டிட்டேன் கருப்பு ஓடி வா அசையாதுடா நீ நாட்டிய கருப்பே வெள்ளி புடியருவா ஆளுயர வீச்சருவா கீ நாட்டிய கருப்பு வெள்ளி புடியருவா கட்டவர தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி கட்டவர தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி கட்டவர தந்துருமா மலையாள நாட்டில உன்னை வச்சு வளர்க்க முடியலடா ஓட்டி விட்டா தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில வந்த சாமி மலையாள நாட்டினிலே அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா மலையாள நாட்டிலே அந்த பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா கேட்டவர தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி சாமி அந்த 18 படிதான்டா இந்த எம்கேஆருக்கு கொலசாமி ஓடு எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஒரு 2
நன்றி நன்றி. கை தட்டின என் உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி. அண்ணே சாப்பிடும் போது அன்பளிப்பு கொடுத்தாங்க. வெள்ளலூர் நாடு உச்சரிச்சான்பட்டி கிராமம் ஆர் பாண்டி எஸ் முத்துக்குமார் சாப்பிடும் போதே எம்கேஆர் அன்பாலயத்துக்கு 501 சாப்பிடக்கூடிய நாடக நடிகர்களுக்கு 1001 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த நல்ல இதயத்தை நான் வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். ஆர் பாண்டி எஸ் முத்துக்குமார் உச்சரிச்சாம்பட்டி கிராமத்தார்களுக்கு வெள்ளலூர் நாட்டுக்கும் நன்றி ஐயா. பரவாயில்ல, டீசல் போட இல்லைன்னு நினச்சேன். எங்கிட்ட ஏண்டா அம்பளிப்பு வாங்கினியா இல்லை ஹோட்டலில் விப்பாயிட்டு அடிச்சியாடா? உங்கள் முகரையே சரியில்லையாடா, இந்த காலை நீட்டிட்டானாடா சவுக்கான இருக்க. அப்போ எங்கிட்ட நிற்கிற என்னப்போ எதுவும் பஞ்சாயத்தா இல்லை கட்டலாமே ஏழை வரையில? அப்போ இடம் இல்லாட்ட கூட எங்கே தாய விளையாடுங்க போ, நானும் சேர்ந்துக்கிறேன். நாளை பொண்ணு ஆரம்பிச்சுக்கிறோம். பேரன்பு கொண்ட எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த தமிழனுடைய இந்த அன்பு கடனை இந்த எம்கேஆர் திருப்பி தர முடியாது. வெளியூர்லேருந்து இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் செல்ல தட்டுனா முதன்னு வர்றேன். நேக்குறக்காரெல்லாம் எல்லா படம் தான் டொங்கஸ் தான், எல்லாம் ஹச்டி பிரிண்ட் தானே? ஹச்டி பிரிண்ட் தான். ஊராக திரைப்படம் ஓட்டி காமத்தை உண்டு ஒன்று கண்டாலுமே. ஓ ஏ ஓகே ப்ரோ, வெட்டி மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா மியூசிக் போடுங்க. வீட்டில் எந்த ஜோலி பார்க்காத பயிர் எல்லாத்துக்கும் தெரியுமே. கேட்டால் வெதரில் பொண்ணுன்னு தெரியா பயிர். இவ்வளோ தூரம் அந்த டூ வீலர் பைக்கு எடுத்துக்கொண்டு சொந்த வண்டி வச்சிருக்க ஆள் நீ தான் ஓனரு. தம்பி நீ பேசாமல் இரு. உன் மஞ்சள் சட்டை உனக்கு வரன்றதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது டேஞ்சரஸ் ஊர் வரும்போதே கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. ஓகே மூடிக்கிட்டு இரு. நாடகம் பார்க்க வந்தியா இல்லை கலவரம் பண்ணி விட்டு போக வந்தியா? வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த அப்படி கத்துறது இப்படி கத்துறது இதே உங்கள் கிராமத்தில் நடந்தால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? என் அண்ணன் தம்பியில் உங்களைத்தையும் கேட்குறேன். அமைதியாக இருங்க. கொடுத்த காசுக்கு நாங்கள் நடிக்க போகிறோம், இன்னொருத்தன் பொண்டாட்டியை போட்டு பிணைய போகிறோம், அவ்வளோதான். தொங்காசு தான். அதை பார்த்துட்டு அங்கிட்டு போய் மண்டி ஓட்டி அதை அடிச்சு விட்டு போயிட்டே. நாடகமே அப்படி செக்ஸ் படம் மாதிரி தான் ஓட்டுவேன், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ பூரா காலித்தனமாக தானே இருக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு பெற்றதாக இதை இப்போ சொல்ல கேட்க மாட்டான்ட்டு நல்லா படித்து வேலைக்கு பிள்ளை நல்லா போட்டு 4 பேரை போன நல்லா வளர்ந்து இப்படி பள்ளிக்கூடத்து பையில போய் டீச்சரு வாத்தியாரை நம்பி அனுப்புனா 12 படிக்கிற மாணவரை கூட்டு போய் டீச்சர் சந்துக்களை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னது வீட்டு பாடம் எழுதலைன்னு முண்டை. சரிடா முண்டை. எது எப்படி இருந்தாலும் பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை சொலித்து வரக்கூடிய ஆண் சிங்கங்களே, உங்கள் அத்தனை பேரையும் எம்கேஆர் வருக வருகன இரு கரங்குப்பி அழைக்கிறேன். இதை கை தட்டினப்பா ஒரு 50 பேர் தான் தமிழ்நாடு. நீங்கள் என்ன ஆந்திரா ப்ரோ? கை தட்டலாம். இந்த தமிழன்ட்ட பிடிக்காத கெட்ட வார்த்தை இதாடா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு ஆள் கை தட்டினா பக்கத்தில் இருக்க ஆள் சொல்ல முடியும். அப்படியே என்ன மயிரை பிடிங்க விட்டான்னு கை தட்டுறேன். ஏன் அப்படி ஒரு 4 ரவுண்ட் 4 ஊர் விளையாண்டுட்டு வா. தீச்சட்டி எடுத்து விளையாட போகிறேன் ஏன்ட்டு கொடுத்தாருன்னு. அப்படி வரேன்னா 100 ரூபாயத்தான் இருக்குது, அதை வாங்காதரா. 500 வந்ததுக்கப்புறம் 100 ரூபா செல்லலைன்றான். என்ன இருட்டுக்குள்ளே கண்ணாடி ஓட்டிருக்கியா? தலைமறைவாக இருக்கியா? 501 ஓ கீழே வளவு ஐயனார் காவல்துறை. புத்துரு அங்கே உட்காந்துட்ட மறைமுகமாக ஆளை பிடிக்கிறதுக்கு வந்திருக்க கிரேமா. வாங்க கணேஷ் போல ஓடுவியா? சுருன்னு ஏறணும்னா வெதருக்குள்ளே வைக்கணும். வெதரில் வச்சா என்னண்ணே ஆகும்? ஓஸ் லென்த்தாகு. என்னத்து டேய் உன்னே தாண்டா சொன்னேன். ஐயா தம்பி உனக்கு நான் சொல்லிட்டேன், நீ புழக்க அடி வாங்காமல் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். விழா கமிட்டி எங்க? இந்த இவனை மஞ்சள் பண்ணி நாங்கள் தூக்கி அங்கிட்டு எறிங்க. எல்லாம் நம்ம ரூமில் போடு. என் துணியை குடிக்குமா? என் கருத்து போடுவேன். நாடகத்தை கருத்து போடுவேன். காயாம்பட்டி ஊர்லேயே நாடகம் நல்லா இல்லை, கிராமம் ஒன்றுமே கேட்கலைன்றாங்க. அவனை தூக்கி அங்கிட்டு வெளியே போடு. வெளியே போடா. வெளியே போடானா போட. நான் தான் படித்து சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன்னா அது என்ன? ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன்டா. 4 பேர்த்த கேளு. தம்பின்னு மரியாதை வச்சிருக்கல நீ. வேணா எந்திரிச்சு போன்ட்டேன். இந்த எங்கள் அண்ணன் தம்பிலாம் உட்காந்துருக்கேன். நீ நல்லா கேளுங்கண்ணே. உங்களை யாராவது ஏதாவது சொன்னா இவனை அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே இருப்பேன். எந்திரிச்சு போடா போடா எந்திரிப்பா. அவனை அப்படி நடத்த முடியாது. ஒரு சேச்சி போய் கொண்டு தூக்கி அங்கிட்டு போட. அவனை என்ன இவனுக்கு போய் ஏரியா கவுன்சிலர் ஒரு மரியாதை கொடுப்பாங்க. நாடகத்தை பாரு தம்பின்னு பணிவா சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறேன்.
சரி நீங்கள் போங்க, அந்த ஒரு ரவுண்டு மன்னிப்பு. அடுத்து பேஜுனா பக்கத்தில் ஆளுகள்லாம் நீங்கள் தான் சாச்சிப்பு. பேஜுனா டப்புன்னு நிப்பாட்டிடு. இன்னைக்கு புலக்க அடி வாங்குறது உறுதி. ஒரு சாங்கை பாடிக்கிறோம். ஐயா பாடுவோம்டா முத. ஹலோ ஹலோ அப்படி ஏத்து ஐயா போடுறா. அதேப்பா முதலே முத்துராமலிங்க தேவர் ஐயா செத்து போனார். ஐயா பாட்டு படின்னு கேள்வி படிக்க போடுனே படிக்கத்தான் வந்திருக்கேன் ப்ரோ. ரெடி. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? நல்லோர்கள் இதயம் அதில் சொல்லும் மருந்து. ஏடு கண்டால் பசும்பனிலே படரும் மருந்து. நான் என்னாலும் பாடுகின்ற ஞான மருந்து. நமக்கு நாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அதை தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? முக்குளத்து மூலிகையா செய்த மருந்து. வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. வாசையற்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து. எக்குளமும் போற்றுகின்ற கள்ளர் மருந்து. எங்க ஆப்பனாடு போற்றுகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? சித்து விளையாடல் செய்யும் சித்த மருந்து. எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து. நாட்டு எழுதி வைத்த சின்ன மருந்து. எடுகண்ட பசும்பனிலே படரும் மருந்து. எங்க ராமநாடு வணங்குகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? எடையக்க வைங்க. இன்னொரு சாங் போட்டு அப்புறம் கதைக்கு வருவோம். ஹலோ 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 ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத. காட்டு புள்ளி வழி மறிக்கும் நீ கலங்கி நிக்காத. காயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா காயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத. காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா. வீரமுள்ள சாதி ஐயா தேவரையா வாரிசையா. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா. அத்தி மர பார இன்னும் பேசுது இவங்க வேற. ஆமா அத்தி மர பார இன்னும் பேசுது இவங்க பேர. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத. காட்டு முள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத. கள்ளனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. நாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். நியாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். நாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். தமிழ்நாடு
புள்ளி போல உன்னை கவலைப்படாத காட்டும் புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு ஆமா எவரையா பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு ஆமா மரவனா பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு ஆமா கள்ளனா பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு ஆமா வீரமங்க வேலு நச்ச பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு. உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு இரவு வணக்கத்தை சொல்லி ஏமேன் போய் தூத வர்றேன். இப்போ பாரு என்ன பண்ணுறேன் மட்டுமா. இங்கே தாய்மாரெல்லாம் அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கீங்க இல்லை இல்லையா? நாங்கள் தானா லேடிஸ் சொல்கிறேன் புத்துரு. ஏன் தூக்க வரிசையில் என்னாச்சு எறும்பு கடிச்சுச்சா? பொம்பளை ஆள் அவ்வளோ தூரத்தில் உட்காந்து நாங்கள் தான்னா பெண்களுக்கு பாதுகாப்பே ஆண் சிங்கங்கள். அதை கேட்கவில்லை என் புத்திருகளா. இதென்ன கூட்டம் உள்ள வந்து பாருங்க. அந்த 2 பொம்பளையை பார்க்க கூட்டத்தை வண்டி ஓட்டு தார்பாச்சா கட்டுறாளா. அதுக்கு பாவம் பூளை தள்ளிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கு. வாங்க புத்துரு. ஓகே சோறும் சரி உன்னை திரும்ப வைக்கிறதுக்கா அந்த ரெட் லைட் என் கவட்டுக்குள்ளே அடிப்பா. யார் பிள்ளை நல்லா வளர்த்துருக்கப்பா. ரெட் லைட் வளர்க்குறேன். என்னை பார்த்தா விபச்சாரத்துக்கு வந்த மாதிரி தெரியுதா? பெட்டி ராஸ்கள். கல்யாணம் பண்ணும்போது முண்டாட்டி இதில் அடி கப்ளிங் முண்டை சேரும் சிறுகுட்டி நாட்டு சாத்தனைப்பட்டி கிராமம் நண்பர்கள் சார்பாக நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக என் உறவுகள் சார்பாக 1001 நன்றி என் தங்கங்களே. தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. அதே மாதிரி தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. காசு வெட்டுதல், மிளகா அரைத்தல், மண்ணவாரி தூத்துதல். நன்றி. தொடரட்டும் இச்சேவை. பரவாயில்ல நீ மூடு. தண்ணியை போட்டுக்கிட்டு என்ன சொல்கிற? உன்னையெல்லாம் வெதரில் அடித்து காலி பண்ணணும். குடிங்க தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருங்க. நாளை கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒன்றுக்கு இருக்கும்போது எரியுது, டொங்காஸ் நோ அப்படின்னு சொல்லும் போது நாட்டுக்குச்சா. ஏவுகணை நாயகன் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்த 2 தங்கங்களை இழந்து விட்டது தமிழகம். ஒன்று ஏழைகளுக்காக 32 கிராம நிலத்தை எழுதி கொடுத்து நல்லாறு என்று சொல்லி 18 சித்தரில் ஒரு சித்தராக சாதி மதம் பாராமல் அனைத்து மக்களும் வணங்கக்கூடிய உணா முத்துராமலிங்க தேவரையா. அதனைத் தொடர்ந்து உலக நாடுகளே இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு தமிழை நினைத்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இருவருமே சாதித்து விட்டு மறைந்து விட்டாள். நம்ம என்ன சாதிக்கிறோம்? கணேஷ் கோயிலை ஓட்டவன் பூலி போய்க்கிறான், சரக்கு அடிச்சவன் தொண்டை வரவரன்னு பீர் அடிக்கிறான், சிறுநீர் கழிக்கிறான், ஏபிசிடி அழுகிறான். என்னத்தை சொல்லு? உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கக்கூடிய அந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த எம்கேஆரும் பெருங்கொண்ட ஒரு குடியாரம் தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி திருந்தினே. அதனால் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் சேவையை தொடங்கினேன். இன்றைக்கி இந்த மக்கள்கிட்ட எங்கள் அண்ணன் தம்பிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஏதாவது அந்த கூத்தாடி பைய உதவி செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான். நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. ஏன்னுங்களுங்க, கோடிக்கணக்கில் சேவை செஞ்ச கேப்டன் விஜயகாந்தியே தூக்கி எறிஞ்ச தமிழ்நாடு இந்த கோமாளி பைய எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்னே, கெடுதலை செய்வேன், கொள்ளையடிக்கிறேன், ரொம்ப நாள் இருப்பேன், நல்லது செய்வேன், நாட்டில் ரொம்ப நாள் இருக்கவே மாட்டேன். அதே ஒன்று அப்படி சொல்லு. விரல தூக்குறேன்னு என்கிட்டயாவது பாவாடை தூக்குறேன்னு அர்த்தம். அண்ணே இவங்களை வச்சுக்கிட்டு நான் மாரடிக்கிறதோட எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. ஏன் ஆம்பளையா பொம்பளையாண்ணா? இல்லைண்ணே. என்னடா? எந்த கெட்ட பழக்கமே இல்லாதவங்க என்னண்ணே பண்ணுவாங்க? மண்டி ஓடுவேன். இந்த இருக்கான் பாரு, வெவ்வேறு அம்மி மாதிரியே உட்காந்துட்டாராடா ரச்சுத. வானே வா என் சிங்கம் வந்து மண்டி போடுங்க. அது அண்ணன்டா. அது சரி அண்ணே. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்க இளைய சமுதாயம் அத்தனை பேருமே சாதிக்கணும். ஆம்பளை பிள்ளை பத்தாளெல்லாம் அட்வான்ஸ் பண்ணியிருக்கு. பெரியாஸ்பத்திரியில் க்யூவில் நிற்கிறேன். யாருக்குடா பொம்பளை பிள்ளை வரக்கும் கழுத்தில் கட்டி விட்டேன். அந்த பிள்ளை எனக்கு தான். என் மயன் கப்ளிங்க லைன் பண்ணுறேன். ஏன் பொண்ணு கிடைக்கல? இங்கே வாரு. கப்ளிங்கன்னா என்ன? கொஞ்சம் உள்ளே வரையாப்பா, லேசாக கிளச்சி விட்டு உடனே தவப்படுறேன். ஏன்டா அது மாடு சென்னைக்கு போகிற இடமா? தம்பி விழுந்து தொலைச்சி நாடாத்து நிறுத்தி போகிறாடா. காலையில் டாட்டாச்சி டிவி கட்டணும்.
எங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க பாரு, இவங்க எப்படி படிப்பாங்க? பூரா கப்பலிங்குதேன். நம்ம காலத்தில் எல்லோரும் இன்றைக்கி சொல்கிறேன், 1990 பிறந்த ஆளுகள்லாம் நிறையா எங்கள் அண்ணன் தம்பி இருப்பியே. நம்ம காலத்தில் ஏது ₹1 வாங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேம்பி ஒப்பு வச்சு அழுதாத்தையும் மூஞ்சிலாம் வீங்கிடும். நைட்டு பூரா அழுதாத்தையும் காலையில் அப்பா ₹1 ₹1.5 தருவார். இன்றைக்கி 3வது படிக்கிற பையன் 500 தாளை தூக்கி எறிகிறேன் ப்ரீரேஸ் கடையில். ஹலோ ப்ரோ, ஜிபே இருக்கா? அன்னைக்கு நாங்கள் கொண்டு போன புஸ்தக பைய ஓட்டடா இது. 5வது படிக்கிறேன், பள்ளிக்கூடம் போக முடியாமல் வாசலில் விழுந்தா அழுது கை காலெலாம் அரைக்குது. அவங்க அப்பா சொல்கிறார், வாத்தியார் எதுவும் அடித்தாராடா, ஆளை கூட்டு போய் புழக்கவா? இல்லைப்பா, என் ஆளை இன்றைக்கி லீவு பண்ணுறேன். அமையால் லீவா? எப்படி காலங்கள் அப்படி போய்கிட்டு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எப்படி ஏவுகணை நாங்கள் ஆனார்? பிரைவேட்டு பள்ளிக்கூடத்திலே படிக்க வச்சாங்க? கிடையாது. அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்து அரசாங்கத்துக்கே பேரும் புகழும் சேர்த்து உலக நாடுகளே இந்த தமிழ்நாடை திரும்பி பார்க்க வச்ச அந்த தங்கம் அப்துல் கலாம் ஐயா. இப்போ பிள்ளைய லேசாக முணங்க விட மாட்டேன். அப்பா சொல்லு அதான். அங்கேருந்து அவங்க அப்பா வர்றாரு, விரும்புன்னு வந்து பொண்டாட்டியை கேட்குறாரு, ஏய் மையம் எதுவும் தவந்துக்கிட்டு எதுவும் பேசினானா? பேசுனாங்க வினோத்து பேசுனான். என்ன பேசுனா? நான் துணி துவச்சிக்கிட்டு இருக்கேன், நீ கோத்தான்னு சொன்னான். கோத்தான்னு சொல்லிட்டானா? மஞ்ச வண்டை வர சொல்லு. மஞ்ச வண்டி வந்தவொடனே 25,000 பீஸு. 25,000 பீஸு. பெட்டக்ஸ் கிளீனிங் ₹4. அதுக்கு ஒரு ஆயாமா வச்சுருப்பாங்க. கண்ட்ரேட் செலவு, அந்த செலவுன்னு பீஸை தீட்டிடுவாங்க ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில். கிட்டத்தட்ட ₹1,00,000 செலவு பண்ணி ஒரு ஆள் போய் கேட்பேன், அவன் மையம் என்ன படிக்கிறான், இப்போ எப்படி இருக்கான், ஏன் சொல்கிறான்? ₹1,00,000 செலவழிச்சிருக்கேன், ஏன் சொல்கிறான்? இப்போ ₹7,00,000 காலி. என்ன இஜெட்டை தொடுறான்? என்னத்தை தொடுறாங்க தான்? எவ்வளோ நீங்கள் காசை வச்சு கல்வியை விலைக்கு வாங்க முடியாது அன்பு புத்திரர்களாம். காசை கொடுத்து கல்வியை விலை வாங்க முடியாது. கோடிக்கணக்கில் காசு வச்சு BMW காரில் கொண்டு போய் ஒரு பயலை இறக்குவேன். அவன் 25க்கு 15 மார்க் தான் எடுப்பேன். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கரிமூட்டம் போடக்கூடிய என்னுடைய அன்னைமையை படித்து 100க்கு 100 வாங்குவேன். இங்கே உட்காந்துறவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு குறையுமே வராது. ஏன்? அன்றாட நம்ம உழைப்பில் நம்ம காசை மட்டும் நம்பி நம்ம குடும்பத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க தான் இப்படி மண்ணில் உட்காந்து இவ்வளோ அழகாக ரசிப்பாக. இவங்களுக்கு மட்டும் அந்த கருப்பேன் காலி முனியை இன்னையோட உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. யாருக்கு அதிக சீக்கு வரும்னா கோடிக்கணக்கில் காசை வச்சுக்கிட்டு காலையில் வரும் மேலூர் பஸ் ஸ்டாண்டில் திரும்பி சின்னப்பரிச்சாலி மாதிரி கசா கசா என்னங்கய்யா நடந்து வரையா, நடக்கலை என்ன சொத்த பூரா நடக்க வச்சுருவானே என் பையன். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு இந்த வானே 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 டீயை கொண்டு உள்ளவோ உள்ளே தானே கொண்டு வரீங்கண்ணே. போன சோரில் வரணும்னே, கேமரா இருக்கா? நீ போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு டீ எடுத்து கொடுத்து குட்டியை வாங்கிட்டு வருவா, ஊட்டி விடுவான்னு இருக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளை நல்ல மடுவு டான்ஸ் நல்ல அடிப்புக்கு நல்லாயிருக்கும். மருதமணி இதுக்காக கிளக்கிறியா, கிளச்சிக்கிட்டு தைலம்லாம் தடவுறேன் ஓசில். அவனை நான் விட மாட்டேன், அவனை கண்டந்தண்டமாக விடவே மாட்டேன், அவனை ஓரின சேர்க்கைக்கு விடவே மாட்டேன். ஆமாம் அண்ணே, நீ டீ செலவு மட்டும் காலையில் காயாம்பட்டியில் 12,000 13,000 கொண்டு வந்தோம். அது உன்னுடைய பொறுப்பு தான். அதே மாதிரி ஏன் இன்னைக்கு பொண்ணு கிடைக்கல, இந்த கொஸ்டின் நிறையா இருக்கு. எல்லாம் மண்டி போடுறாங்கண்ணே. மண்டி போடலை முண்டை. ஏன் கிடைக்கலன்னா, பாரதராஜா அவர் எடுத்த படத்தில் பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பாலை ஊற்றி கொல்லும். கொல்லங்குடி கருப்பாயெல்லாம் பண்ணுச்சுல, செத்து போச்சு. 2 நாள் ஆச்சு செத்து போச்சு. அது மாதிரி ஒரு பாடகி யாருமே கிடையாது. நாட்டுப்புற பாடகி முத நாட்டுப்புற பாடலே ஒரு பெண் கலைமாமணி விருது வாங்கினது யாருன்னா கொல்லங்குடி கருப்பாய் ஆத்தாதேன். ஏன்னா நம்ம மாவட்டம் நம்ம ஊர் பக்கத்தில் தான், எங்கள் சாத்திரம் கோட்டை கொல்லங்குடி பக்கத்தில். ஏன் இப்போ கிடைக்கல அப்படின்னா, பெண்கள் குறைஞ்சிருச்சு. ஆம்பளை பூரா வீட்டுக்கு 7 பேர் தெரியும், கட்டம்மாட்டு மாதிரி. சின்னவனே என்ன வீட்டு செவத்தை சாய்க்கிறான். என்னப்போ 2 பூரா போய் இப்போ ஊரா டாட்டாச்சி காரில் கிளம்பிட்டேன். பொண்ணு செகனட்டில் கிடைக்குதான். 2 விழா தாய் 3 விழா தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை வயசுக்கு வர தக்கனாக இருந்தால் கூட அந்த ஆத்தாவுக்கு நான் கிடாமத்துறேன்றேன். ஒன்றும் கிடைக்கல, என்ன செய்ய? அதே மாதிரி மண்டை மசரெலாம் உதிர்ந்து சில பேர்லாம், இந்த மசுறு உதிர ஆளுகெல்லாம் எங்கள் அன்னைங்கெல்லாம் கவலைப்படாதியே. ஏன் முடி உதிருதுன்னா,
நீ வாழ்க்கையிலே பெரிய அறிவாளியாக சாதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதே முடி உதறும். நீ என்னத்தை சாதிச்ச? காலையில் செய்தி வெடிக்க இல்லாமல் அழுதுக்கு திரும்பி ஆகிட்டு போய் உன்னை யார் இப்போ தட்ட சொன்னா? உன் மனசு குளிரட்டும்னு டைலாக் விட்டேன், அதுக்கு சப்பு சப்புன்னு. என்ன அண்ணே இப்போ மச்சான் நிறைய சாதிச்சிருக்காப்லையா? மச்சான் சாதிச்சு மண்டையில் முசுரே இல்லையே. ஏய் மிருதங்கார் என்ன லேஜானாலடா? ஏன் எல்லாத்துக்கும் இவங்களுக்கெல்லாம் முடி அதுவாக கொட்டுச்சு. இந்த முடி கொட்டுற ஆளுகள்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள் பாட்டே வாரிசு எப்படி இருக்கோ, உங்கள் அப்பா எப்படி இருக்காரோ, உங்கள் அப்பா எப்படி இருக்காரோ, பாட்டே எப்படி இருக்காரோ, அதே மாதிரி தான் உன் மண்டை மசுறு கொட்டும். இது கவலை கிடையாது, எல்லாத்துக்கும் கொட்டாது. இந்த மிருதங்காரங்கெல்லாம் பொண்ணு வாக்கும் போதே மசுறு இல்லை, அவன் கவலைப்படலையே. உடம்பை ஏற்றிக்கிட்டு சாராயத்தை போட்டுக்கிட்டு போயிருக்கேன் பொண்ணு வாக்க, மனசை கல்லாக்கிட்டு. பொண்ணு காப்பி கொடுக்கும்போது அதிர்ச்சி ஆகி செத்து போக முடியாது. முதல்ல மாப்பிள்ளையை பொண்ணுக்கிட்ட காட்டலை. மாப்பிள்ளை விட்ட ஆளு ஊரம் திண்ணில் உட்காந்துருக்கா, ஏத்தாய் போய் காப்பியை கொடுத்துருவான்னு இருக்காங்க. அது ஒவ்வொரு ஆளாக கொடுத்துட்டு இவர்கிட்ட கொடுக்கும்போது இவே கம்மா முக்களிப்பா மாதிரி பார்த்துருக்கியா. இதான் பொண்ணு காப்பியை கொடுத்துட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கு, என்ன அதுக்குள்ளே கொட்டா ஒருவர் வந்திருக்காரு. உடனே பொண்ணோட அப்பா சொல்லியிருக்காரு, ஏன் கிறு கழுத, அவர் தான் டொங்காஸ் வைப்பு, அவர் தான் இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை ஓடி போய் அடுப்பில் தலையை வச்சிருச்சு, என்னை எரிச்சிருக்கன்று. சரின்னு அந்த பிள்ளை கையில் விழுந்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணால் ஃபஸ்ட் நைட்டுக்கு தலைவன் ரொம்ப நாள் காய்ச்சப்பாட்டில் செம்பரியாடு தவம் போதே பிட்டு படம் ஏற்றிருக்கேன். அவன் காய்ச்சப்பாட்டில் 10 நல்ல நேரம்னா 6 போய் உருண்டு கட்டெல்லாம் டைட்டு வச்சுருக்கேன். என்னமோ ஒரு தகத்து எறிகிற மாதிரி கட்டெல்லாம் டைட்டு வச்சு தலைவன் வாமப்பில் இருந்திருக்காரு. அந்த பொண்ணு சம்சாரம் பால் பழம் அம்புட்டு அது ஒரு கடையே தள்ளிட்டு வந்திருக்கு உள்ள ட்ரே சைக்கிளே. திண்ணி குதி மேலே வர்ற நேரம் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னு அந்த பிள்ளை வந்து தடவிருக்கு, கட்டிலும் மண்டையும் ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவள் அப்பாட்ட போய் சொல்லியிருக்கு, ஏப்பா மறுமே இன்னைக்கு நீர் கசிவு இல்லைப்பா, ஆளை காணாப்பா, ஏன் கிறு கழுத எங்கிட்டு பிறத்திங்க போனான வந்து எங்களோட படு அப்படின்னு போய் படுத்துருக்கு. இவன் தலைவன் காம முத்தி போய் அலறி எந்திரிச்சிருக்கான், முனி அடித்தது மாதிரி. என்ன கப்ளிங்க காணா என்ன? சரி வெளியே தான் கப்ளிங் கிடக்குன்னு மாடை பிடிச்சே போயிட்டு இவன் மாமியாட்ட போய் காலத்துக்கு போட்டிருக்கேன். மாமனார் எந்திரிச்சு சட்டையை பிடிச்சவர் சொல்லாமல் கொள்ளாம படுக்கணும் தானே பேப்பையில் அடிச்சு. அது நீ அப்படித்தான் பண்ணியா? ஜவாவே பல வயதான காலத்தில் இந்த ஆத்தா உழைச்சி வாழுது. ஆத்தாய் வர்றியா? அன்பாளையம் போவான் மயன் நான் இருக்கேன். தாத்தா தாத்தாய் உன்னே தாத்தா நீ வா, உனக்கு செலவு காசு தானே, நீ விற்றது போதும் டே, அது எம்புட்டுன்னு சொல்லி வாங்குடா டே. ரூம் பாய் தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அடுத்திருப்பது வைக்கருப்பா, அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் புத்திரர்கள்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் புத்ருக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளி வளம் தந்தாரையா
யானை ஏறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது சொந்த ஊர் மேய்க்கரும்பா ஏவுகண நாயகனா தமிழகத்துக்கு பெருமையாத்த ஏபிஜி அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அதனாலதான் இன்ன வரைக்கும் நம்ம பாசமெல்லாம் ஒன்று சேருது. இருக்க அண்ணன் தம்பி என்ன ஜாதி என்ன மதம்னா தெரியாது, ஆனால் எல்லாருமே அண்ணன் தம்பி அவ்வளோதான். எனக்கு ஜாதி இதெல்லாம் போய் சோறு ஓடாதுங்கய்யா. இந்த உலகத்தில் இனிமேல் உங்களை நான் பார்க்க போகிறது கிடையாது, என்னையும் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. இருக்க வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். நான் ரசிகர்லாம் சொல்லவே மாட்டேன், அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சி அவ்வளோதான். இந்த இங்கிட்ட இருக்க ஆளு அப்போ ஏன் அந்த பிள்ளைகளை அந்த பால்வாடி நினச்சி உட்காந்துருக்கா என்னன்னு தெரியல. இல்லை அம்மா அப்பா வரணுமா, எதுக்கு நிற்கிறியே நீங்கள் பள்ளிக்கூடத்து வேனில் ஏற்றி விடுற மாதிரி நிற்கிறீங்களே என்ன? ரசிகர் கிடையாது, அது என்னுடைய புத்தர்கள். இப்போ மருதம் பண்ணி வரும்போது பாருவே அவன் கண்ணு வேறு தெரியாது, அவன் பாட்டுக்கு கல்லுன்னு நினச்சி மேலே ஏறிக்கிரி உழப்பி புரியும். அவன் வேறு இந்த சாமிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிராமம் சொந்த ஊர் கிடையாது. காயாம்பட்டிக்கு இது பூர்வீகம் உங்கள் ஊரா பூ கிடையாது. உங்கள் பாட்டையும் பூட்டையும் பிழைக்க வந்த ஊர் தான் அந்த ஊர்லாம். இங்கே இருக்க இந்த வடக்குவா செல்வி, இங்கே இருக்க சாமியெல்லாம் எப்படி கண்டெடுத்தாங்க, எப்படி இந்த ஊரில் உருவாக்குனாங்க யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஆளுக்கு இது ஒன்றிய முதல்லாம் ஒரு ஆள் சாமியாடுவாங்க, ஊரில் 1000 பேர் பின்னாடியே போய் விபூதியை வாங்கிட்டு வீட்டில் வந்து 50 பேருக்கு விபூதியை போட்டு படுத்த. இன்றைக்கி ஆல்மா டோல்மா பாட்டுக்கு வீட்டுக்கு 4 பேர் சாமியாடுறேன். உண்மைதான், நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி. எங்கள் ஐயா ஆடும்போதெல்லாம் கலிஜர் கோடாங்கி, எங்கள் ஐயா முனியாண்டி அப்படி ஆடும்போது எல்லா ஊர்லேயும் வண்டி கட்டி வரும்போது ஒரே ஒரு குறி தான் கேட்பாங்க, கருப்பா எப்போடா மழை பெய்யும் பட்டுன்னு அடிப்பார். 21 நாளில் கருப்பை மழை இறக்கித்தானே, அப்படி இறக்கி தந்தா என்னை நம்புடா, முக்காலும் சத்தியம் பண்ணுவார் பேயும். இப்போ வாட வரக்கூடாதுன்னு பீரு நிஜாம்பாக்க போட்டுக்கிட்டு ஆடுறேன் இலவட்டம். மங்குன்னு ஒருத்தன் தவனேன் தப்பி அருவாளை ஏற்று மழை எப்போ பெய்யுன்னு கேட்டவுடனே முண்டை தெரிஞ்சா தானே சொல்லுவேன் மழை. கருப்பன்ட்டே மழை ஏற்கிறியா, அப்போ தாஜிலாட்டை போய் கேட்பாங்க. அப்படியே சமாளிச்சு குனிஞ்சு வேர்த்து அடிச்சாம்பார். இன்னும் 117 நாளில் மழை இறக்கி தரேன்டா, எப்படியும் பேஞ்சு உள்ள உணவே முண்டை என் தண்ணிக்கு நான் தூக்கி போயிட்டேன். அப்போ தண்ணிக்கேன்னு குடிக்க கேட்டால் கொடுக்க மாட்டேன்னா மாட்டேன். நினச்சா இல்லை ஏட்டாத கொடுமை பண்ணுறேன். இது என்ன, ஒரு இளவட்டம் ஆடும்போது ஊரே காலில் விழுந்துச்சு, நம்ம ஜாமி வந்துருச்சு. இந்த ஊரில் ஜாமி இருக்கான்னு கேட்டாங்க, நானும் ஜாமி இருக்குன்ட்டேன். அவன் இளவட்டம் ஆடினவனே இந்த வந்துருச்சுல ஜாமி அப்படின்னு ஊரே விபூதி வாங்கிச்சு. என்ன ஜாமின்னு கேட்டால் பிள்ளையார்னு சொல்லி படுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னொன்று சொல்கிறேன், இதில் சில பேர் இங்கேருந்து ஆடி வந்துடுறியா, வந்தோடனே பேண்ட் அப்படி நோண்டுவியா சட்டை நோண்டி தெரியும் ஜெல்ல காணாமே. இப்படிதான் நிறையா நடக்கும். ஆனால் சாமி என்பது எப்படின்னா, என்ன நடந்தாலும் ரத்தம் வந்தால் கூட தெரியாது, என்ன நடந்தாலும் தெரியாது. அவங்கள்ட்ட தான் உண்மையான அருள் இருக்குது. சும்மா வரும்போது பேண்ட்டை ஏற்றி விடுறது, சட்டையை இன் பண்ணி விட்டு ஆடுறவங்கள ஆடலும் பாலுக்காரன் தான் ஆடுவேன். இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன், காயாம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த சாமி வடக்குவா செல்லியம்மே, பெரியம்மா, சின்னம்மா, 18ஆம் படி பெரிய கருப்பு. ஏன் எல்லாரும் கருப்பேன்ற தெரியுமா? அவன் தான் துடியான தெய்வம். மலையாள நாட்டில் பிறந்துச்சு இந்த கருப்பன், அங்கே தான் வளர்ந்துச்சு. ஆனால் எப்படி 18ஆம் படி கருப்பாக அளவு மலைக்கு வந்துச்சு? கருப்பை நான் கூப்பிட போகிறேன், உண்மையிலே காயாம்பட்டியில் தெய்வம் துடியாக இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி எறியும். இந்த வந்துச்சு பார்த்தியா கேமராக்காரனா, நீ எதுக்கிட்ட படக்குன்னு இருந்துச்சா பேப்பாயமேனே, எதுக்கிட்ட இருந்துச்சேன் காமெடி நகைச்சுவை மெருகேற்றுறேன், வாழ்த்துக்கள். ஆனால் மற்ற மைசெட்டு நான் வெளியே வந்தால் நேரம் அதை வை இதை வைன்னு நான் சொல்லுவேன். கீழே விளவு ஏஎஸ் மணின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்கலாம், நான் நாடக உலகத்தில் சின்ன சிறுவனாக நான் வருகின்ற பொழுது 15 வயசு. அந்த 15 வயசில் முத என்னைய அரசகுலம் இன்று மதுரை
தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சேஞ்சு தப்பா கொண்டு வந்து விட்டது ஏஎஸ் மணியன் மை செட்டில் பாடுறான்னு என்னை விட்டார். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த உறவு நீடிக்குது. ஏஎஸ் மணியன் கீழே வளவு அவங்களுக்கு தான் தெரியும். நடிகர் பாட்டு பாடுனா எக்க வைக்கணும், ஷார்ப்பு வைக்கணும், இன்னர் வைக்கணும், அப்போ தான் பேசுகிறது புரியும். இந்த மக்களுக்கு எப்படி செவியில் போய் கேட்கணும்ன்ற நன்று அறிந்த மைசெட்னா ஏஎஸ் மணியன் கீழே வளவு. தொடரட்டும் உங்களோட சேவை. அடுத்து மயம் பிறந்தாலும் பப்புனுக்கு நீங்கள் தான் பாட்டு போடணும், மைக்கு போடணும். வாழ்த்துக்கள். குண்டு கருப்பு நான் கூப்பிட போகிறேன். ஓகே ஓகே சொல்லக்கூடாது, சாமி அரைஞ்சுடு சாமி. ஓகே அல்ல ரெடி ரெடி. சாய் பாட்டு படிக்கும்போது யாரும் இந்த இடியப்பம் பணியாரா அதெல்லாம் சட்டியை மூடிடு. தீபாவளி வந்துச்சு வாங்கடா போ. ஆமாண்ணே. எதுக்கு வெடியை போட்ட? ஆத்தி அம்மா இட்லி சுட்டுச்சான்னு தெரியலையே. அப்போ வேற வெடியை போடணும். அப்போ வெடியை போடுற கிராமத்தில் என்னடா அது? இது லோக்கல் தான். அங்கண்ணே பச்சை லைட்டு சாமி, தாஜ்மஹால் சாமி. எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆம்பளை அவ்வளோ கொலவை போகிறேன்னா அப்போ நாக்கு போட அத்துருவேன். அந்த அசிங்கத்துக்கு நீனா ஓடுறது நல்லது. கூப்பிடுறேன். நீ ஏன்ப்பா உணர்ச்சி வசப்பட்ட? ஐயோ கெடுத்து விட்டுறாங்களா சாமி அடுத்து. அடி 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 அடி. இவன் சிரிச்சு முடிக்கட்டும்ப்பா, கேவலப்படுத்தி விட்டுருவேன். அவன் அங்கே உள் நோங்கிட்டான். அவன் செய்தா வேலைகளே நோங்குறான். பழைய ஃபைலை புரட்டுறேன், பழைய மெமரி கார்டை சொல்லுறேன். எப்படி கரெக்டாக சொல்கிறேன்? இவன் முட்டுவான்டா மண்டையிலேயே. இந்த முட்டி சப்பாட்டி ஆக்கி அன்னைக்கெல்லாம் யூரின் வராமல் முக்களிப்பா இங்கேனே. எவன் குடி கட்டாலும் மிருதங்காரே வெத்தலை ஓர நிறுத்த மாட்டார். பெரியத்தாலும் உன்னக்குடி வைத்தியநாதன். சரி வெத்தலை ஓடுற சரி, அங்கிட்டு ஒரு டப்பா மண்ணை கண்ணை அள்ளி வச்சு இல்லை எந்திரிச்சு போய் துப்புறதெல்லாம் கிடையாது. பவுண்டா கேனில் தான் துப்புவார் புரிச்சு. என்னப்பா புதுரு என்ன அப்படியா? கொஞ்சம் உள்ளே வரியா? ஒத்த கொட்டையை மட்டும் எடுத்து விட்றீங்க வாவே. ஓ வயசுக்கெல்லாம் என்ன கப்பலையும் கேட்குது கீரை முண்டை. அப்படியே விட்டாலும் தாலி ரெட்டை புள்ள வந்துடும் தங்கிடும். போய் மோந்து பார்த்துட்டு படுத்துக்கிருவேன். அது வர்ற நேரத்துக்கு வரோம். நீங்கள் பேசாமல் இருந்து பார்க்கணும். போ கருப்பு நான் கூப்பிட போறேன். இங்கே காயாம்பட்டியிலே இந்த கருப்பேன் துடியா இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த தங்கச்சி வடக்குவா செல்வி அம்மே, பெரியம்மா, சின்னம்மா, ஏழி கன்னிமார்கள், அந்த தொட்டுச்சி ராக்காயி, தாயமங்கலம் முத்துமாரி எல்லாத்தையும் கூட்டு வரும். இந்தா போட்ட சரக்கு முணுமுணுன்ற நொப்பமுண்டாமே. ஹலோ 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 ஹலோ. வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை அடையலாயிரம் பண்ண மேற்கே மலையாளம் அது முப்போக விளையக்கூடிய மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு செல்வஞ்செழிப்பாக சந்தோஷமா ஆண்டு வர அந்த சீமை அங்க அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. அந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு அந்த ஜீவனோட அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப இந்த விஷய அறிந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, எனக்கு அப்புறம் நாட்டை ஆட்சி செய்ய ஒரு பிள்ளை இல்லடா.
உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்து குருடா என்று சொல்லி அடிப்பிச்ச கேட்கும் காலம். அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லுமாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்துவாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாரவாக்கினேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்த காசி விஸ்வநாதன். இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டில வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாடு. அந்த பிள்ளைய வளர வளர முப்போகு விளைஞ்சி செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது. நாடு பஞ்ச நாடாகுதுடா. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பஜில வாடுது மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே என் பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து இந்த பஞ்சத்துக்கான மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சின கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி புறம். அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டில ஆளு இல்லையா? அப்ப கோஷு கொண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில மண்டு குறி பார்க்கும் நாளையில அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதன் தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா. இவன் ஆரடி வெங்கடா, இவன் ரோசக்கார சாமிடா. இவன் சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்க மாட்டான். இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறம் என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டான்டா மலையாளத்தான் என் கருப்பன்னு பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சி குத்தி கிளம்புதுடா கருப்பேன் பெட்டிய. என் கரை உருண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில. என் கருப்பேன் பெட்டி உருண்டு வருதுடா கீநாட்டை நோக்கி. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உட்காந்து நான் எந்த மக்களை காக்க. அப்ப அழகு மலைக்காடு அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா. 18ஆம் படி கருப்பா எப்போ குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பா குமுறு முடாவாருவா. என் ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா என் கருப்பு அலரும் முடாவாருவா. இந்த காயாம்பட்டியில உங்க பாட்டங்க காலத்தில உனக்கு உருகேத்தி விரையத்தி உனக்கு வடக்கு வா செல்வி என்ன என் பெரியம்மா சின்னம்மான்னு உன்னை கூப்பிட்டது உண்மையானா? அன்னை வந்து நேரமாச்சுடா. என் தங்கச்சிய தீத்தாக்கர ராக்கு தொட்டிச்சு என் காளியம்மா முத்து மாறிய காணாமுடா. காளியம்மா கொஞ்ச நேரம் வீரம் குறையாம இந்த காயாம்பட்டி மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அந்த வெட்டவழி பொட்டலில நீ எந்திரி கல்லியரி நல்ல கம்மாயாய் நாம் பிறந்த கலிச்சரி நல்ல கம்மாயா.
அங்க உடமரத்துல அந்த அலறுதுடா, உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா. என் கலியரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் தங்கச்சி காளியாத்தாவ கூட்டிக்கிட்டு இந்த காயாம்பட்டியில எங்க பாட்டங்க ஐயாமி வீரம் குறையல என்று சொல்லி கொஞ்ச நேரம் அந்த நாட்டு மக்க உன் மகிமைய அறியணும், கொஞ்ச நேரம் விளையாடி நீ எந்திரி ஓடி வா தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா வெள்ளி நல்ல முடியருவா சாமி முடியருவா விளையாடுது உன்னருவா சாமி உன்னருவடே வீரம் பத்தல என் 18ஆம் அடி கருப்பனுக்கு வீரம் பத்தல. நீ இருக்கிற உண்மையானா கொஞ்ச நேரம் அரும்பு விளையாம விளையாடு காயாம்பட்டியில. வெள்ளி நல்ல முடியருவா சாமி முடியருவா விளையாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா அகண்ட நல்ல முடியருவா சாமி முடியருவா ஆர்ப்பரிக்கும் விச்சருவா சாமி விச்சருவா எந்திரா கருப்பா ஓடி வாடா நீ ஓடி வாடா ஆடி வாடா நீ துள்ளி வாடா. மதுரை நல்ல மாநகர எப்ப மேல மழைய விட்டு என் கருப்பா இருணை காவலாமடா என் பாண்டி முனிய கூப்பிட்டு கொஞ்ச நேரம் எந்திரி. பாண்டி முனியையா ஓடி வாயா நீ ஓடி வாயா ஆடி வாயா நீ துள்ளி வாயா. ரோஜக்கார சாமியடா என் மதுரை பாண்டி முனி வந்துட்டானடா. ஓடி வாடா இங்கே ஓடி வாடா ஆடி வாடா நீ துள்ளி வாடா. அண்ணே வந்து நேரமாச்சு, உன் தங்கச்சி வடக்கு வா செல்விய காணா. என்ன நினைக்கிது இந்த சாமி எல்லாம் ஏன் தாமதமா கிடக்குதே? தாயி காளியம்மா ஓடி வாமா நீ ஓடி வாமா ஆடி வாமா நீ ஆடி வாமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடமா சாமி சல்லாடமா ஓ சல்லாடமா டேய். எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா கருப்பு சல்லடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு முந்திரிப்பு சல்லாடமா சாமி சல்லாடமா ஓ சல்லாடமா டேய். ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா. கொச்ச வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உள்ள பூவு சல்லாடமா சாமி சல்லாடமா. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா நீ ஆடி வாடா. ஒட்டிக்கிட்டா தண்ணி வச்சா கருப்பே தண்ணி வச்சா குமுருமடா உன்னருவா சாமி உன்னருவா. குட்டிக்கிட்டா தண்ணி வச்சா அலறுமடா முன்னருவா கருப்பு முன்னருவா. வரண்டா ஒளி வரண்டா எங்க மத்திலே பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா சாமி பூரா தத்துரமா இருக்குது மாறையா இந்த காயம்பட்டி சாமி வீரம் குறையலையா. காயம்பட்டி கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா சாமி பூரா கண்ணு முன்னே நிக்கிதோ வாரையா இந்த சாமி பூரா கண்ணு முன்னே நிக்கிதோ வாரையா. வடக்கு வா செல்வி அம்மா பெரியம்மா சின்ன மண்ணு வடக்கு வா செல்வி அம்மா பெரிய மண்ணு சின்ன மண்ணு தத்துரமா இருக்கிறையா காயம்பட்டி மக்களுக்கு இனி ஒரு கண்ணு முன்னே நிக்கிதோ வாரையா. மூணடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலையா. மூணடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலையா.
குயரி காளி முனியந்தா காயம்பட்டிக்கு வந்துதான நிக்கிறானையா காயம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியாக இருக்கிறையா சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது பாரையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகாரம்மா 18 படிகாரம்ப்பா 18ஆம் படியா காயம்பட்டிக்கு வந்துதான நேரம் ஆச்சியா காயம்பட்டி கிராமத்தில் முன்னோர்கள் ஆண்ட சாமி குறையலையா சாமி ஊரா தத்துரமா காக்குதமாலையா இந்த சாமி ஊரா வீரம் குறையலையா என்ன கருத்திலும் புனரக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் காயாம்பட்டி கிராமத்திலே எழுந்து அருள் பார்த்து கொண்டு நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வடக்குவா செல்வியம்மன் ஸ்ரீ பெரியம்மன் சின்னம்மன் பரிவார தெய்வங்கள் குதிரையெடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக கலைஞர்களை காயாம்பட்டி கிராமத்தார்கள் அன்போடு அழைத்து வந்திருந்தாலும் இந்த அன்புக்கு நாங்களும் மேலும் அன்பு சேர்க்கிறோம் என்று வெளியூரிலிருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் படம் நடிப்பு சவேந்தன் நடிப்பு சமன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் மேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தங்க மகள் எங்களது புதுகையைச் சேர்ந்த MP கலைச்செல்வி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உடம்பு 250 சிமுண்டு மூடைய ஒரு ஆள் இறக்கும் தன்மை வாய்ந்தது நல்ல திறமையான ஆம்சு தவளை எல்லாம் இருக்குது பட் ஒன் திங் மண்டையில் மசுறு இல்லை அவனுக்கு அதே ப்ராப்ளம் தான் அது இல்லாமல் எவனை சிங்கப்பூரில் வந்தவன் ஏவி விட்டுருக்கேன் தேனையும் கோழிப்பையும் குழச்சிக்கிட்டு போட்டால் வந்துடும் அதை குழச்சி விட்டு போட்டுட்டு வெயிலில் போய் படுத்துக்கிறதுக்கே அப்போ புண்ணு வந்து சலத்தை பிடிக்கிட்டு படுத்துக்கிறேன் செய்யக்கூடாது ப்ரோ ஏன்னா அன்பு நண்பன் வையாவுரி மண் கண்டெடுத்த SP செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார் 6 மணி கலையரசு தம்பி வந்து உண்மையிலே கீழே வளவுள்ள எந்த ஹோட்டல்லையும் மாவு இல்லை இந்தா இடியப்பம்ட்டேன் அந்த அளவுக்கு தின்றுட்டு குடியை கெடுத்துருவேன் இந்தா பணியாரம் விட்டுருச்சு அண்ணே ஏல இது இரா நாடகமா இல்லை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டாடா இங்கே அண்ணா அப்பம்ட்டேன் நான் கூர்ண மருந்து தாய் இந்த வியாபாரத்தில் நீ எங்கிட்ட வைக்க போகிறீங்க வா நான் சொன்னதை கேட்க மாட்டேது இங்கே வா நான் வாங்கிக்கிறேன் எங்கிட்ட வா அன்பு தம்பி ஹார்மோனிய சக்கரவர்த்தி பின்பாட்டு இசையமுது தம்பி ஒரு அம்மா போட்டு தாக்குறேன் இந்த தேங்காய் பால்ன்ட்டேன் அடுத்து சீம்பால்ன்ட்டுவேன் ஏன்னா அவன் பார்த்தா காக்கடா மாதிரியே இருக்கான்ல அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல் மணி லேஜா குனி இடியாப்பா எதிர்த்து போறியாடா என்ன வியாபாரம் பார்க்குற இந்நேரத்தில் தாமரங்கா எக்ஸ்பிரஸே வாழ்த்துக்கள் சூப்பர் மிருதங்க சக்கரவர்த்தி முருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியைச் சேர்ந்த கப்புலிங் புகழ் அதான் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார் அடிப்பவர் அப்புறம்
மீதியை போய் வீட்டில் அடிச்சுக்க. போதும் சொல்லுவோம், கண்ணு வட்டும்டா பேப்பலை. பலவாத்தி மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி இருந்தா வண்டி ஓட்டியால தேங்காய் தருது. என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை தொட்டிலே உட்காந்துருக்க பெரிய ராஸ்கள். உண்மையிலே தமிழனுக்கு நிகர் தமிழன்னு நிரூபிச்சிட்டேன் சிங்கம். வேறு 850 ரூபாய்க்கு எம்புட்டு அடி அடிக்கிறாப்பார். இவனுக்கு ஒரு கோட்டரை கொடுத்து ஒரு ஊராமட்டை கொடுத்தா முளைப்பாடி இவனே கறப்பேன், இவனே இது ஒன்று நல்லா வருவான் பிக்சரில். நீலகண்டாங்கிட்டு வாப்பா, வா முகத்தை காமி. ஆனால் பங்காளி, நீங்களும் சின்ன வயசுலேருந்து செட்டு போகிறீல்ல, எனக்கு யாவது தாளக்காரு மைக்கில் வாலி மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? அவன் இரும்பு கரைஞ்சா தர அவன் ஓரமாக நின்றுக்கிட்டு கிணிக்கா அடிச்சு இன்னைக்கு மாட்டிக்கிடுவேன். நீ வா, நான் பாடுற பாட்டுக்கு அப்படியே இசையை ஒன்றிடணும். ஒன்றி அப்படி நைவா ஏஆர் ரகுமான் டியூன் மாதிரி போடணும். சும்மா வச்சுக்கிட்டு காய்ச்சிக்கடான்னா காய்ச்சி போகும் கண்டாலி இல்லை. வா, உன்னை விடவே மாட்டேன், ஊரில் காட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். ஓரார் உரங்கையிலே என்னத்தை பண்ண போறானோ? ஏலை பசுவே எடுக்கிறதுக்குள்ள உன்னை யாரா படிக்கட்டல இது அந்த வாரு கருது வண்டி ஓட்ட ஆளை கொள்றவன். நல்ல வாம்பு வேடம் கொண்டு. ஏய், நான் பள்ளிக்கூடத்தில் கொஸ்டின் எடுக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சியா அங்கே? ஏய் நீலகண்டா பூலதல்ற கண்ணு அந்துவேன். நான் வருவேன் சாமத்திலே வாரு ரொம்ப கம்பு கூட்டில் அறவாங்க போகிறேன். பாட்டே படிக்கல, கிஞ்சான்றான்டா. வேற பாட்டு டப்பால பாடுறேன். ஒன்ன பெத்தவளம் பார்த்தா ஒயிலே கட்டு வண்டி ஆத்தா. அங்கு என்ன தெரிகிறது? என் காலை இதுக்குள்ள போட்டுக்கிட்டு பார்க்குறியா? ஊசு முண்டை என்ன பெரிய இது மாதிரி அத்தா நைவ போடு. ராஜாக்கள் மாளிகையும் என்ன அமைஞ்சிருக்கிறேன். மடு 2 கிலோமீட்டர் காடுதேன். ஏல எதுக்குடா சிரிக்கிற? 4 கால் மண்டபம் போய் அங்கேயே நின்று உன்னை கொண்டே வருவேன். பஜனைக்கு போடுறவன்டாவேன் பொங்கச்சோத்துக்கு ஒரே குத்து தாடா குத்துறியா கின்னான்றியா. அப்போ இவ்வளோ நாள் அப்படியே தலைமுறைவாக போட்டுக்கிட்டு காசு வாங்கிட்டு போயிடுறது. ஆமாம், நீயும் துரிதம் வாய்ச்சல ஒரே நீர்மாலை அடிதானா. உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? ஆடல் அரசி உண்மையிலே சூப்பர் புள்ள. அடே அன்னைக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்கும்டா. அடி பிணைஞ்சு எடுத்துருவேன். ஏ வாப்பம்மா. யூடியூப்பு டான்ஸை கட்டி பிடிக்கும் போது சூமிங்க சுரங்கடா, சூம் பண்ணுறதை குறைங்கடா. நல்லா எடுத்து விட்டுறீங்க புரிஞ்சிங்க பூரா அதை பார்த்துட்டு ஆள் சேர்க்குறேன் என்னை வெட்டுறதுக்கு. ஆனால் கடைசியில் மருதம் பண்ணி மாட்டிக்கிடுவேன். கம்பு கூட்டு நினச்சி முண்டை மடுவை தொட்டுருவேன். ஃபுட்டேஜில் நல்லா தெரிஞ்சு புழக்க அடி வாங்குவேன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி சூப்பர் கலை கிரு மாடு மாதிரி காப்போடு அரைப்போடு தான். புதுக்கோட்டை ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி. அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சு. என்னது மாமனா வெறி கிடையாது. முண்டைனால அனத்து தள்ள முடியலை.
தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் தன் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காளையை அடக்கே தருவோம் என்று ஒரே முனப்போடு வளவரக்கூடிய வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தட்டி செல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியம் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காளையும் சிறந்த காளை. இந்த காளையும் இந்த வீரனும் மோதுகின்ற பொழுது ஊடை இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை எச்எப் கிருமாடு ராணி ஈடு கொடுக்குமா? லாஸ்ட் 2 மினிட் எம்டி முட்டக்கூடாது, மடுவை டச் பண்ணக்கூடாது, ஆனால் பால் கறக்கிறோம். பூவதி சொல்லி அவன் சிவகங்களை வளர்த்துட்டேன். என் அன்பு அண்ணன் உங்களை சிரிக்க வைக்க வேண்டுவதற்காக ஒரே ஒரு வேப்பங்கொலையை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறான். வெயிட்டே இருக்காது. அவன் அம்பிட்டு மொத்தமே எனக்கு இடம் ஒரே 14,300 தான்டா இருக்கேன். அவனை போய்கிட்டு ஒரு இந்தந்தட்டி ஆளுங்க 10 பேர் சேர்ந்து ஷோல்டரில் கையை போட்டு செல்ஃபி எடுக்கலாமா? அவன் வந்துட்டு மேமூச்சு கீமூச்சு வாங்கி நீ 108க்கு போனடி மூச்சு தங்கற முடியும். பாவம் ஓசை சமக்க முடியாமல் தர்றேன். எங்கள் அண்ணே காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் பப்பனாக வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார். ஒளி தெல்ல தெளிவான்னு சொல்வது தவறு. ஒளி நாடக அமைப்பு எங்களை ஒன்று சேர்த்து நாங்கள் வாங்குற பேரும் புகழ் அத்தனையுமே ஏஎஸ் மணியன் ரேடியோஸ் கீழ வளவு ஏஎஸ் மணியன் பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா ஏஎஸ் மணியன் கீழ வளவு சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு ஏஎஸ் மணியன் மைசட்டுமா பாட குரல் வருமா காட்டுல மேட்டுல ஒளிக்கலப்பா காயாம்பட்டில் உள்ள மெடதானப்பா ஏஎஸ் மணியன் இளவளவு மைசன் 100 ஆண்டு வாழ வேணுமா? நன்றி ப்ரோ. நாடக அமைப்பு ஒளி அமைப்பு அத்தனையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் உள்ளவரை செய்வார்கள். ஏஎஸ் மணியன் கீழவளவு வாழ்த்துக்களை அன்பு உறவுகளே. அதற்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். காயாம்பட்டி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த 4 பேர்த்துக்கு ரொம்ப நன்றிப்பா. உங்கள் மனக்கவலையை போக்குனது இந்த நேரத்தில் நாங்களாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் மனக்கவலையை போக்குறது யூடியூப் சேனல் தான். வாழ்த்துக்கள். அப்போ காயாம்பட்டி கிராமம் உங்கள் பாட்டிங்க காலத்தில் சாமி கும்பிட்டது குதிரை இடத்துல அந்த உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த நாடகம் இந்த உலகம் உள்ள வரைக்கும் உங்கள் ஊர் நாடகத்தை நீங்கள் பார்த்துக்கலாமே. ஏன் ஒரு மாதிரியா இருக்க காசை வெட்டியாக கொடுத்துவிட்டு இருக்கீங்களா? இல்லை அடுத்த ஷிஃப்ட்டு நம்மகிட்ட வந்து காசை கேட்பேன் இருக்கீங்களா? ஏதாவது முடிவுக்கு வாங்க. இப்போ ஏன் நல்லா சிரிக்கலாம், உங்களுக்காக நல்ல மடுவாக கொண்டு வந்திருக்கேன். யார் அது மாடுகிற முளைக்குச்சியை விடுங்கிற அளவுக்கு வச்சிருக்கேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார் இல்லை என்றால் நான் இல்லை. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் அந்த மண்ணின் மைந்தன் என் அன்பு வாத்தியார் எஸ்எஸ் மணித்தேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷமாக உடம்பரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் படிப்பறிவில்லாத எம்கேஆர் ஆடும் மாடு மேய்ப்பதே உயர்வு என்று சொல்வேன். ஆடு மாடு மேய்ச்சி வந்தவன் தாங்கய்யா. நான் படிக்கலை. இங்கிலீஷில் கெட்ட வார்த்தையில் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க நன்றின்னு போட்டு விடுவேங்க. படிக்கலை. அது சிரிப்பு கிடையாது, சிந்திக்க வேணும். படிக்கலை, ஆனால் படிக்காட்டாலும் அதிக மக்களை படித்திருக்கிறேன். இந்த அன்பு சொந்தங்களை படித்திருக்கிறேன். நான்
எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் அந்த உள்ள இருக்க நாட்டு பசுமாடை அந்த கப்ளிங் மண்டைன்னு இருக்கு. மழைக்காகத்தான் வேகம் அடக்கடைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவை மழை அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அது ஏது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது 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 ஆளாள கண்ணா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்கோ வணக்கமுங்க என்னடா மாட்டி வச்ச வணக்கமுங்கோ வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு உங்க காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா உங்க கட்டளைகள் வெள்ள வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா ஓ கட்டளையை விட்டு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் ஐயா இது நிற்காது ஒரு போதும் சபையாடிய பாதம் ஐயா இது நிற்காது ஒரு போதும் வணக்கம் உண்டு ஐயா வணக்கம் வணக்கம் உண்டு வணக்கம் உண்டு வணக்கம் உண்டு வணக்கம் உண்டு வணக்கம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய தொழில் வேலை அத்தனையுமே கலைதான் ஐயா. அத்தனை பேருக்கு இந்த பாடலை சமர்ப்பணம். நாடக கலைஞர்களும் மற்ற கலைஞருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் தான். எல்லாமே கலை தான். எல்லாருமே நல்லா இருக்கணும். போயிட்டு வரவா. அப்போ துண்டு துண்டு எடுக்கலையா? அப்போ விதி நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இந்த செல்வம் முங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம யார்கிட்டையும் கடைப்படாம 3 வேளை கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா இருக்கணும். நீங்க எல்லோருமே நம்ம சாமியோட அருளோடு இன்னையிலிருந்து உங்களுக்கு எந்த குறை வராது. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட எம்மனத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட எம்மனத்தை சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு
மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டு தப்பு 5 நிமிஷம் அரலனே 5 நிமிஷம் குடும்பமே க்ளோஸ் 5 நிமிஷம் தவற விட்டு நீதான் அண்ணத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நீதான் அண்ணத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மாண்டத்தை சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி 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 என்னம்மா அவரை அடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க கேட்டுக்கிட்டு செவனேன்னு உட்காந்துருக்க. இல்லை கேட்குறேன், நீ நேரம் கொந்தளிக்க வேணாமா? நீ புடி குடித்தாதானே அவங்களை அளக்க முடியும். ஓ, என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? அவரை பிடிச்சி புறேன் பிடிச்சி என்ன உனக்கு இருமல் வருது இந்த வந்துட்டு. அப்போ உன்னை உண்மையுமே அடைக்கிடுவாங்களோ? முடியுமா? அதையும் தான் பார்ப்போமே. என்ன நீ இவ்வளோ சந்தேகமா நினைக்கிறத பார்த்தா 2 எண்ணெய் போட்டு அமைக்கிறோம் போலையே போகிற பக்கம் பார்த்தா. என்ன பண்ணணும் நான்? கசக்கி பண்ணுமா? ஆத்தாடி, உங்ககிட்ட போய் நான் ஐடியா கேட்டேன் பாருங்க. மேற்கொண்டு அது பிடிச்சி என்னை தூக்கிட்டு போகுது, அதான் நடக்க போகுது. சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ மாமா. நல்லா இருக்கீங்களா? எத்தனை பேர் தாயா உனக்கு மச்சான்? சும்மா இருங்க. ஆமா, என் மச்சான் கலையே கலதாப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 40 வயசுக்கு மேலே தான் அவருக்கு யோகா அடிக்குதான். ஆனால் தான் இப்போ தான் யோகம் அடிச்சிருக்கு. 50 வயசு 55 வயசை தாண்டினதுக்கப்புறம் தான் யோகமே அடிச்சிருக்கு அந்த ஆளுக்கு. வர்ற பிள்ளையெல்லாம் ஆமாம்மா, இப்போ தான் உங்களுக்கு இளமே திரும்புது. இப்போ தான் நீங்கள் கருப்பு சிவாஜி மாதிரி இருக்கீங்க. ஐயோ, உனக்கு பொறுக்காதே அவரை பற்றி பேசுனா மட்டும். ஏ ஆத்தா ஆத்தோரம்மா இப்பதான் தெரியுது. வேற யார்கிட்ட கேக்குறது? மாமாக்கு எட்டத்து பார்வை தெரியாதுன்னு. ஐ லவ் யூ மாமா. மச்சான் கண்ணாடி போடலையா? நம்ம ஒரு முன்னாடி பாத்தீங்களா? உங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாப்ல. அதுக்குள்ளேயுமா குழந்தை பிறந்துருச்சு. பேசாதே கண்ணாலே
தீர்மானம் வைக்கவே எனக்கு பயமா இருக்குனே. ஏன்டா? அன்னைக்கெல்லாம் என் ரசிகர் ஒரு ஆளு கல்ல தூக்கிட்டாப்புல. என்னடா தங்க சொல்ற? அதனால நான் தீர்மானம் வைக்கிறதுல. கல்ல தூக்கி எரிஞ்சிட்டாரா? இந்த இப்படிதானே வச்சேன், அதுக்குதான் கல்ல தூக்கினேன். அந்த படுபாவி அப்படியே செஞ்சிட்டான்னு நீ அப்படியே நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா தேடிக்கிட்டு. ஐயோ மாமா, நான் செஞ்சாலும் செய்யலைனாலும் உனக்கு என்ன தெரிய போகுது, என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி. நீ எதுக்கு அதை கொண்டு வந்தியா இல்லையா? மாமாட்ட அடிக்கடி எடுத்துக்காட்டு, நான் வர்றப்போ உன்னை கொண்டு வர சொல்லியிருக்கேன்னா இல்லையா? தூங்குதா? சரி அப்ப அதை தொந்தரவு பண்ணாத. பூங்குயிலே பூங்குயிலே அண்ணே, என்னம்மா பாடுற? பூங்குயிலேன்னு பாடுறனே. ஐயோ, உங்க காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்த உனக்கு அந்த மாதிரியா கேக்குது? பூங்குயிலே ஆட்டுறது கேமரால தெரியும்ல. ஐயோ, ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்ப நான் பின்னாடி ஆட்டுறதும் தெரியணும்ல. பின்னாடி எல்லாம் தெரியும். நீ எதுக்கும் போய் மண்டையை உள்ள தலையை விட்டு பாரு, அதுக்குள்ள தெரியுதா தெரியல நான் ஆட்டுறது. ஆமா, இல்லைன்னா நீ எங்கேயோ விட்டுருக்க, அதான் இப்படி இருக்கு. ரொட்டிலையும் போஸெல்லாம் கொடுத்து பார்க்குறேன். அதெல்லாம் வேற கொடுப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையா நீட்டி கணவனோட நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பியே. குஞ்சாணி. அப்படியே சொல்லுங்கள். குஞ்சாணி. தெரியுதா தெரியலையா? அப்புறம் நான் மாமாவுக்கே தெரியுதா? இல்லம்மா, மச்சான் கண்ணாடி போடல. கண்ணாடி போட்டா
மதிப்பா சொல்றாருமா. குத்து மதிப்பா தான் நல்லா மேல ஏறி நின்னு ஆடுனா தெரியும். மேரினே நான் நம்ப மாட்டேன். ஆனாதான் 2 பல்ல எவனோ கலட்டி இருக்காங்க மச்சான். அடிக்கடி லவ் மூடு ஸ்டார்ட் ஆகுமா மச்சான்? கைய நீட்டி Wow! Wonderful! Oh yeah! Oh my God! என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா? அண்ணே இது ஆத்தாடி இதுதான் டைம். அவ கேக்குற பத்தியா? அண்ணே உன்னைய கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவ சும்மா இருப்பாரா? நீ செய்வியா? அப்பவும் நான் தான் செய்யணும். அந்த ஆள் சும்மா தான் இருப்பாரு. மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. டைவர்ஸ். கையா நீட்டி. ஐயோ பிடிக்கல. நீ டைமிங் எல்லாம் கரெக்டு தான். அந்த ரைமிங் தப்பு. கையா நீட்டி.